அமித்ஷா பக்கத்துல உட்கார்ந்த உடனே நம்ம முதலமைச்சர் விஜய் ஒரு பெரிய பல்டி அடிச்சிருக்கிறாரு இன்னைக்கு. அது என்ன பல்டி அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி சரியா 2 வாரத்துக்கு முன்னாடி அவர் ஒரு விஷயத்தை சட்டமன்றத்துல பேசினார். அந்த விஷயம் என்ன அப்படிங்கிறத பாத்துருவோமா? சட்டமன்ற பேரவை கீழ்கண்ட தீர்மானங்களை ஒருமனதாக நிறைவேற்றுகிறது. 1. நாடாளுமன்ற மக்களவையின் மொத்த உறுப்பினர்களின் எண்ணிக்கையை 543 என்ற நிலையிலேயே நிரந்தரமாக்க வேண்டும். அதாவது நாடாளுமன்ற உறுப்பினர்களோட எண்ணிக்கையை 543 அப்படிங்கிறதுலயே நிரந்தரமாக்கணும். அதாவது இந்த டீலிமிட்டேஷன் ப்ராசஸ்ல எந்த விதமான அதிகரிப்பையும் செய்யக்கூடாது, எந்த மாற்றமும் செய்யக்கூடாது, நோ டீலிமிட்டேஷன் அப்படிங்கிறதுக்காக ஒரு தீர்மானத்தை சட்டமன்றத்தில் விஜய் கொண்டு வந்தார். அந்த தீர்மானத்தை வச்சுக்கிட்டு காங்கிரஸ் கட்சிக்காரங்க ஒரு போராட்டத்தை தமிழ்நாட்டில் நடத்தினாங்க. உடனே பார்த்தோம்னா நோ டீலிமிட்டேஷன் தான் வேணுமே தவிர டிஎம்கே வந்து தமிழ்நாட்டுக்கு துரோகம் பண்ணுகிறது, அவங்க ஃபேர் டீலிமிட்டேஷன் சொல்லிட்டு பாஜகவுக்கு ஆதரவாக மாறுறாங்க, இங்கே டீலிமிட்டேஷனே நடத்தக்கூடாது, ஃபேர் டீலிமிட்டேஷன் சொல்றதே ஒரு அயோக்கியத்தனம், துரோகம் அப்படின்லாம் வந்து காங்கிரஸ்காரங்க பேசிக்கிட்டு இருந்தாங்க. நம்ம விஜய், சிஎம் விஜயும் சட்டமன்றத்தில் நிறைவேற்றுற தீர்மானத்தில் நோ டீலிமிட்டேஷனுங்கிறது தான் சொல்லியிருந்தார். ஏன்னா 543 மாற்றக்கூடாது அப்படின்னு தான் அவர் சொல்லியிருந்தார். ஆனால் இன்னைக்கு குளோபல் சவுத் கவுன்சில்னு சொல்லக்கூடிய தென் மாநில முதலமைச்சர்கள் மாநாட்டில் விஜய் பேசும்போது அவர் என்ன பேசியிருக்கிறார் அப்படின்னு பார்த்தோம்னா, ஐ தேர்ஃபோர் அர்ஜ் த யூனியன் கவர்மெண்ட் டு ப்ரொவைட் எ கிளியர் லெஜிஸ்லேட்டிவ் அஷூரன்ஸ் தட் நோ ஸ்டேட் வில் சஃபர் எ ரிடக்ஷன் இன் இட்ஸ் பெர்சன்டேஜ் ஆஃப் ரெப்ரசன்டேஷன் இன் பார்லிமெண்ட். அதாவது எந்த மாநிலமும் அதனுடைய இப்போ இருக்கக்கூடிய அந்த தொகுதிகளினுடைய சதவீதம் மாறக்கூடாது. இதையே தான் திமுக ஃபேர் டீலிமிட்டேஷன் சொல்றாங்க. அதாவது 543ல் 39 சீட்டு தமிழ்நாட்டுக்கு இருக்குதுன்னா அது 7.2% சீட்டு. அந்த 7.2% அப்படிங்கிறத அப்படியே தமிழ்நாட்டுக்கு நீங்கள் எவ்வளோ உயர்த்தினாலும் அந்த 7.2% தமிழ்நாட்டுக்கு மீண்டும் வரணும், அதில் எந்த குறைப்பும் செய்யப்படக்கூடாது அப்படிங்கிறது தான் ஃபேர் டீலிமிட்டேஷன் டிஎம்கே சொல்கிறாங்க. அதே தான் பர்சன்டேஜ் மாறக்கூடாதுங்கிற அதே ஃபேர் டீலிமிட்டேஷனை தான் இன்னைக்கு விஜய் அமித்ஷா முன்னாடி பேசியிருக்கிறார். ஆனால் சட்டமன்ற தீர்மானம் என்னன்னு நிறைவேற்றினாரு? நோ டீலிமிட்டேஷன். இது மட்டும் இல்லாமல் அனைத்து கட்சி எம்பிக்கள் கூட்டம் அப்படின்னு ஒன்று நடத்தினார். அந்த அனைத்து கட்சி எம்பிக்கள் கூட்டத்தில் என்ன முடிவெடுக்கப்பட்டது அப்படிங்கிறதையும் முதல்வர் விஜய் சொன்னார். அப்போ என்ன முடிவு சொன்னார் அப்படின்னா, சமீபத்தில் தொகுதி மறுவரை குறித்து அனைத்து கட்சி எம்பிக்கள் கூட்டம் நடத்தப்பட்டது. 6 கட்சிகளைச் சேர்ந்த எம்பிக்கள் அந்த கூட்டத்தில் கலந்து கொண்டனர். இப்போது கடைசியாக 1971 மக்கள் தொகை கணக்கெடுப்புப்படி தொகுதி மறுவரையறை நடந்தது. இப்போது 2011 கணக்கெடுப்பின்படி தொகுதி மறுவரையறை கொண்டு வர நினைத்தனர். ஆனால் அந்த மசோதா தோல்வியடைந்து மக்களவை உறுப்பினர்களை 50% உயர்த்தும் திட்டத்தில் ஒன்றிய அரசு இருப்பதாக தெரிகிறது. அதாவது இதில் என்ன சொல்ல வர்றாருன்னா, மக்கள் தொகை அடிப்படையில் உயர்த்த முடியாது அப்படிங்கிறது தோல்வி அடைஞ்சிருச்சு. இப்போ என்ன திட்டத்தில் இருக்கிறாங்கன்னா, ஒவ்வொரு மாநிலத்துக்கும் அவங்க இப்போ வச்சிருக்க சீட்ல இருந்து அப்படியே 50% உயர்த்துற திட்டத்தில் இருக்கிறாங்க. அப்படி 50% இடங்களை முதலில் அதிகரித்தாலும் பின் 2026 சென்செக்ஸ் படி மீண்டும் இடங்களின் எண்ணிக்கை மாற்றி அமைக்கப்படும். அப்போது தென் மாநிலங்களுக்கு அநீதி இழைக்கப்படும். எனவே தற்போதுள்ள மக்களவை தொகுதிகளின் எண்ணிக்கை அப்படியே தொடர வேண்டும் என அனைத்து கட்சி கூட்டத்தில் முடிவு செய்தோம் அப்படின்னு விஜய் சொல்லியிருக்கிறார். அதாவது 50% ஏற்றுறதை கூட நாங்கள் ஏற்றுக்க முடியாது, ஈக்குவலாக எல்லாருக்கும் 50% ஏற்றி அதே பர்சன்டேஜ் தமிழ்நாட்டுக்கு தொடரும்னு சொன்னாலுமே இந்த அதிகரிப்பை ஏற்றுக்கொள்ள முடியாது. அதனால தற்போதுள்ள மக்களவை தொகுதி எண்ணிக்கையான 543 அப்படியே தொடரணும் அப்படின்னு அனைத்து கட்சி கூட்டத்தில் முடிவு செய்தோம் அப்படின்னு விஜய் சொன்னாரு. ஆனா இன்னைக்கு அவர் பேசியிருக்கிறது அனைத்து கட்சி கூட்டத்தின் முடிவுக்கும் எதிரானது, சட்டமன்றத்தில் கொண்டு வரப்பட்ட தீர்மானத்துக்கும் எதிரானது. அப்படியே வாங்க, அன்னைக்கு அப்படியே என்ன பண்ணாருன்னா, அமைச்சர் அருண்ராஜ் பேசும்போது அந்த தீர்மானத்தை ஆதரித்து அவர் பேசும்போது என்ன சொன்னார்னா, ஏன் நாங்கள் வந்து ஃபேர் டீலிமிட்டேஷனை ஏற்றுக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னார். அதுக்கு என்ன காரணம் சொன்னார்னா, நேரு இந்தி பேசாத மாநிலங்களின் மீது இந்தி திணிக்கப்படாதுன்னு சொன்னார். ஆனால் அவர் கொடுத்த உறுதியை பின்பற்றினார்களா? அப்படி இருக்க அமித்ஷா கொடுக்கும் உறுதியை எப்படி நம்ப முடியும்? அமித்ஷா கொடுக்குற அந்த 50% உறுதியெல்லாம் நம்ப முடியாது. அதனால 50% இன்க்ரீஸ் அப்படிங்கிறத ஏற்றுக்கொள்ள மாட்டோம் அப்படின்னு அருண்ராஜ் பேசினார். அதுக்கடுத்து பார்த்தோம்னா காங்கிரஸ் எம்பி கார்த்திக் சிதம்பரம் ஒரு பேட்டி கொடுத்தார்.
அவர் வந்து திமுகவை டார்கெட் பண்ணி திமுக வந்து ஃபேர் டீலிமிட்டேஷன் சொல்லி தமிழ்நாட்டுக்கு துரோகம் பண்ண போகிறாங்க. அவங்க ஏன் இந்த ஆசைக்கு இறங்கி வந்துட்டாங்கன்னா, ஒருவேளை தமிழ்நாட்டில் சீக்கிரமாக தேர்தல் வரும்னு ஆசை காட்டி திமுகவை பாஜக தங்கள் வலைக்குள் விழ வைக்க வாய்ப்பு இருக்கிறது. பாஜக வந்து நீங்கள் வந்து இந்த டீலிமிட்டேஷனை ஆதரிச்சிங்கன்னா, ஃபேர் டீலிமிட்டேஷனை ஆதரிச்சிங்கன்னா, தேர்தலை விரைவில் தமிழ்நாட்டில் கொண்டு வந்துடுறோம், விஜய் ஆட்சியை காலி பண்ணிடுறோம்னு ஆசை காட்டி பாஜக வந்து திமுகவை தங்கள் வலைக்குள் விழ வச்சிருக்கிறதா அப்படின்ற கேள்வியெல்லாம் கார்த்திக் சிதம்பரம் எழுப்பினார். ஸோ மாணிக் தாகூரும் போட்டி போட்டு ஆர்ப்பாட்டம் நடத்தி பேட்டியெல்லாம் கொடுத்துட்டு இருந்தார். என்னது 39 59 ஆக்கிட்டு தமிழ்நாட்டுக்கு இருக்கிற 39 சீட்டு கூட கூடுதலாக 20 சீட்டு சேர்த்து 59 ஆகிடுவாங்க. உத்தரப்பிரதேசத்துக்கு 80 கூட 40 சேர்த்து 120 ஆகிடுவாங்க. இந்த ஈக்குவல் இன்க்ரீஸை கூட நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம், ஏன்னா அப்போவும் இந்த டிஸ்டன்ஸ் அதிகரிக்கும் அப்படின்லாம் சொல்லி எதிர்த்துக்கிட்டு இருந்தார் மாணிக் தாகூர். ஆனால் இன்னைக்கு ஒட்டுமொத்த காங்கிரஸ் கட்சியினுடைய நிலைப்பாட்டுக்கும் ஆப்பு அடித்து விஜய் அமித்ஷா பக்கம் சாய்ந்திருக்கிறார் அப்படிங்கிறத இந்த இதில் சொல்லியிருக்கிறார். இப்போ நமக்கு அதே கேள்வி தான் வருது. திமுக ஃபேர் டீலிமிட்டேஷன் சொன்னப்ப பாஜக பக்கம் சாய்ந்து விட்டது, பாஜக ஆசை காட்டி விட்டது அப்படின்லாம் பேசின காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர்கள், காங்கிரஸ் கட்சியினுடைய தலைமை, இவங்க எல்லாரும் இப்போ விஜய் பாஜக பக்கம் சாய்ந்து விட்டாருன்னு வாய் திறந்து பேசுவார்களா அப்படிங்கிற கேள்வி இருக்கிறது. ஏன்னா ஆல் இந்தியா காங்கிரஸ் கமிட்டியினுடைய கூட்டம் நேற்று நடந்திருக்கு. அந்த கூட்டத்தில் அவங்க ஒரு தீர்மானம் நிறைவேற்றி இருக்கிறாங்க. அந்த தீர்மானம் என்னன்னா, லோக்சபா சீட்டுகளின் எண்ணிக்கை 543 1 கூட உயர்த்தப்படக்கூடாது, அப்படியே அதை ஃப்ரீஸ் பண்ணி அடுத்த 25 வருஷத்துக்கு ஃப்ரீஸ் பண்ணி வைக்கணும். 33% பெண்களுக்கான இடஒதுக்கீடு கொண்டு வரீங்க அப்படின்னா அதை இந்த 543 கொண்டு வரணுமே தவிர அதிகப்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ ஆல் இண்டியா காங்கிரஸுக்கும் அடி, தமிழ்நாடு காங்கிரஸுக்கும் அடி. விஜய் அமித்ஷா பக்கத்தில் உட்கார்ந்த உடனே நிலைப்பாட்டை மாற்றி பல்டி அடித்திருக்கிறார் அப்படிங்கிறது இன்னைக்கு மிகப்பெரிய விவாதமாக மாறி இருக்கு. ஏன்னா அமித்ஷா கூட இல்லாதப்ப சட்டமன்றத்தில் அனைத்து கட்சி கூட்டத்தில் அங்கெல்லாம் அவர் பேசுனது வந்து நோ டீலிமிட்டேஷன். அமித்ஷா பக்கத்தில் வந்த உடனே அவர் பேசுறது ஃபேர் டீலிமிட்டேஷன். அப்போது இப்போ எப்படி நீங்கள் திமுகவை துரோகின்னு சொல்லிட்டு இருந்தீங்க அப்படிங்கிற கேள்வி வருது. அப்படி திமுகவை துரோகின்ற பதம் திமுகவுக்கு பொருந்தும்னா அது தாவேகாவுக்கும் பொருந்துமா பொருந்தாதா அப்படிங்கிற பதில் சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் காங்கிரஸ் கட்சி தள்ளப்பட்டு இருக்கிறது. இதனால தான் பார்த்தோம்னா காங்கிரஸுக்கும் தாவேகாவுக்கும் இடையில பொருந்தாத கூட்டணியாக இந்த கூட்டணிக்குள்ள பல சலசலப்புகள் வெடிக்க ஆரம்பிச்சிருக்கு. அதனால தான் பார்த்தோம்னா இந்த சவுத் ஜோன் கவுன்சிலுக்கு வந்து அமித்ஷா தலைவர், விஜய் துணைத் தலைவர் அப்படின்னு 2 பேரும் உறவு பாராட்டிக்கிட்டு இருக்காங்க. அமித்ஷாவுக்காக சிறப்பான ஃபுட்டெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு போயிட்டு அந்த கேரியரோட போயிட்டு விஜய் வந்து இன்னைக்கு போய் கொடுத்துருக்கிறாரு. வழக்கமாக அமித்ஷா வரும்போதெல்லாம் கருப்பு கொடி கோ பேக் அமித்ஷான்னு இருந்தக்கூடிய தமிழ்நாட்டில் அமித்ஷாவுக்கு சிறப்பு ஒரு உணவை வந்து தங்கள் வீட்டிலேயே செஞ்சு எடுத்துகிட்டு போய் விஜய் வந்து இன்னைக்கு கொடுத்து அவரை வரவேற்றிருக்கிறாரு. ஆனால் அதே சமயம் விஜயோடு ஆட்சியில் பங்கேற்கக்கூடிய, வெறும் கூட்டணி மட்டும் கிடையாது, ஆட்சியில் அமைச்சரவையில் பங்கேற்றிருக்கக்கூடிய காங்கிரஸ் முதலமைச்சராக இன்னைக்கு விஜய் உட்காந்துருக்காருன்னா அவருடைய அமைச்சரவையில் காங்கிரஸ் இருக்குன்னும் போது தாவேகா காங்கிரஸ் கூட்டணி ஆட்சி, கூட்டணியினுடைய முதலமைச்சர் அவர். தாவேகா முதலமைச்சர் மட்டும் இல்லை, தாவேகா காங்கிரஸ் கூட்டணியினுடைய முதலமைச்சர். கூட்டணியின் முதலமைச்சர் அமித்ஷா கூட உறவு பாராட்டிட்டு இருக்கிறாரு. ஆனா கட்சி காங்கிரஸ் கட்சி இன்னைக்கு தமிழ்நாட்டில் அமித்ஷா வருகைக்கு எதிராக போராட்டம் நடத்தியிருக்கு. சேம் டைமில் விஜய் அங்கே உட்காந்துக்கிட்டு அவரோட கை குலுக்கிட்டு இருந்த அதே நேரத்தில் காங்கிரஸ் கட்சி போராட்டம் நடத்தியிருக்கு. மாணவர்கள் போராட்டத்தில் தாக்குதல் நடத்தப்பட்டதற்கு அமித்ஷா தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பதில் சொல்லலை, அவரை இங்கே வந்து இது பண்ணக்கூடாதுன்னு சொல்லி காங்கிரஸ் கட்சி அவருக்கு பதில் சொல்லணும் அமித்ஷா அப்படின்னு சொல்லி போராட்டம் நடத்தி இருக்கிறாங்க. அதே மாதிரி இது ஒரு பக்கம் ஒரு கான்ஃப்ளிக்ட் அப்படின்னா, இன்னொரு பக்கம் வந்து பார்த்தோம்னா விஜய் பிரதமராக வேண்டும் அப்படிங்கிற விஷயத்தை தொடர்ச்சியா தாவேகாவினுடைய அமைச்சர்கள் சட்டமன்றத்துக்குள்ளேயே பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அதுவும் இந்த கூட்டணிக்குள்ள பெரிய குழப்பத்தை உண்டாக்கியிருக்கு. ஏன்னா ராகுல் காந்தி பதவியேற்பு விழாவுக்கு வந்தார், அப்போ வந்து உட்கார்ந்து இருந்தார். இதெல்லாம் எதுக்காக அப்படின்னா ராகுல் பிரதமராவதற்கு விஜய் சப்போர்ட் பண்ணுவார் அப்படிங்கிற எண்ணத்தில் தான். ஆனால் இன்னைக்கு ஆதவ அர்ஜுனா சட்டமன்றத்தில் நேற்று என்ன பேசினார்னா, ஒரு தமிழ்நாட்டை சேர்ந்த ஒருத்தர் பிரதமராகணும் அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்பவே ராகுலை நாங்கள் பிரதமராக ஏற்றுக்கொள்ள மாட்டோம் அப்படிங்கிற அறிவிப்பை மறைமுகமாக ஆதவ அர்ஜுனா வெளியிட்டார்.
அதோட நிக்கல. அதுக்கு பிறகு ஒவ்வொரு அமைச்சர்களா எழுந்துச்சு நம்ம தளபதி பிரதமர் ஆகணும், நம்ம சிஎம் பிஎம் ஆகணும் அப்படின்லாம் வந்து தொடர்ச்சியா பேசி இருக்கிறாங்க. ஸோ இந்த கூட்டணியில யார் பிரதமர் வேட்பாளர் அப்படிங்கிறத மையப்படுத்தியே ஒரு பெரிய கான்ஃப்ளிக்ட் வந்திருக்கு. அதுக்கேற்ற மாதிரியே பார்த்தோம்னா இந்தியா கூட்டணியில நீங்க வரலாம், திமுக இந்தியா கூட்டணியில இருந்து எக்ஸிட் ஆயிடுச்சு, நீங்க வரலான்னு விஜய்க்கு பச்சை கொடியை காங்கிரஸ் காட்டிய பிறகும் விஜய் இன்னும் இந்தியா கூட்டணியில இணையறதை பத்தி முடிவு சொல்லாம இருக்கிறார். அப்ப இந்தியா கூட்டணியில் என்னை நீங்கள் சேர்த்துக் கொள்வதென்றால் அல்லது இந்தியா கூட்டணிக்குள் நான் வருவதுன்னா என்னோட டிமாண்டுக்கு இந்த கூட்டணியில அக்செப்ட் இருந்தா மட்டும்தான் நான் வருவேன், அக்செப்டன்ஸ் இருந்தால் தான் வருவேங்கிற நிலைப்பாட்டுக்கு விஜய் அந்த யோசனையில் இருக்கிறாரா அப்படிங்கிற கேள்வி வந்திருக்கு. ஏன்னா பிரதமர்னு சொல்றதை பார்த்தா ஒரு பெரிய டிமாண்ட் ஒன்று வச்சு அந்த டிமாண்டை இந்தியா கூட்டணி ஏற்றுக்கிட்டா மட்டும்தான் இந்தியா கூட்டணிக்குள் நாங்கள் வருவோம், இல்லைன்னா நாங்கள் நாடாளுமன்ற தேர்தலிலும் தனியாகவே அல்லது தமிழ்நாட்டில் தனி கூட்டணியாக களம் காண்போங்கிற நிலைப்பாட்டை அவர் எடுக்க போகிறாரா அப்படிங்கிற கேள்வியெல்லாம் வந்திருக்கு. ஏன்னா பிரதமர்னு சொல்லும்போது இந்தியா கூட்டணியின் பிரதமர் வேட்பாளராக தன்னை முன்னிறுத்தி கொள்ள விஜய் வேலை செய்கிறாரா அப்படிங்கிற கேள்வி எழுந்திருக்கு. இது வெறுமனே அசம்ஷன் மட்டும் கிடையாது. விஜயை மையப்படுத்தி நார்த் இந்தியா முழுக்க ஃபேக் நியூஸ் அப்படிங்கிறது தொடர்ச்சியாக ஃபேக் நரேட்டிவ் அப்படிங்கிறது பரப்பப்பட்டுக்கிட்டே இருக்கு. விஜய் வந்து அப்படி பண்ணிட்டார், இப்படி பண்ணிட்டார், தமிழ்நாட்டையே புரட்டி போட்டுட்டார், ஒரு பெரிய மாற்றம் வந்துருச்சு, விஜய் மாதிரி ஒருத்தர் தான் பிரைம் மினிஸ்டரா வரணுங்கிற கேம்பெயின், பெய்டு கேம்பெயின் நார்த் இந்தியா முழுக்க நார்த் இந்தியா இன்ஃப்ளூயன்சர்களாலும் நார்த் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஃபேஸ்புக் பக்கங்களாலும் காசு கொடுத்து ப்ரமோட் பண்ணி தாவேக்கா பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் இன்னைக்கு அம்பலப்பட்டிருக்கு. அப்போது விஜய்க்கு நேஷனல் பாலிடிக்ஸில் ஒரு தனி அஜெண்டா இருப்பது அப்படிங்கிறத இன்னைக்கு இந்த விஷயங்கள் எல்லாமே தெளிவுபடுத்தியிருக்கு. அப்போ யார் பிரதமர் வேட்பாளர் இந்தியா கூட்டணியில்? ராகுலை பிரதமர் வேட்பாளராக மற்ற கட்சிகள் ஏற்றுக்கொண்டாலும், இந்தியாவில் இருக்கக்கூடிய மற்ற கட்சிகள் ஏற்றுக்கிட்டாலும் விஜய் ஏற்றுக்குவாரா அப்படிங்கிற மிகப்பெரிய கேள்வி எழுந்திருக்கு. இதனால தான் வந்து பார்த்தோம்னா ராகுல் தமிழ்நாட்டுக்கு வந்தப்போ கூட பார்த்தோம்னா விஜய் ராகுலை சந்திக்கவில்லை. ராகுல் வந்து காங்கிரஸ் கட்சியினுடைய ஒரு கூட்டத்துக்காக தமிழ்நாடு வந்தபோது மரியாதை நிமித்தமாக கூட ராகுலை விஜய் சந்திக்கவில்லை, அவரை சந்திப்பதற்கு நேரம் கூட கொடுக்கல அப்படிங்கிறதெல்லாம் மிக முக்கியமான விஷயம். இதை அப்படியே பேக்வேர்டு பண்ணி ரிவர்ஸில் போய் பார்த்தோம்னா ஸ்டாலின் இந்தியா கூட்டணியில் இருந்தப்ப இந்தியா கூட்டணியில் யாருமே ராகுல் காந்தியை பிரதமர் வேட்பாளராக அக்செப்ட் பண்ணிக்காத போது முதலில் ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சர் அல்லது ஒரு மாநிலத்தினுடைய முக்கிய கட்சியின் தலைவர் ராகுல் காந்தியை பிரதமர் வேட்பாளராக அறிவிச்சார், ராகுல் காந்தி பிரதமராக வரணும் அப்படின்னு அறிவிச்சார்னா அது ஸ்டாலின் தான் அறிவிச்சார். அப்போ அந்த கூட்டணியிலிருந்து வெளியில வந்து இப்போ போய் சேர்ந்திருக்கக்கூடிய கூட்டணியில தாவேகா ராகுலை பிரதமர் வேட்பாளராக இன்னும் அக்செப்ட் பண்ணிக்கவில்லை. அது மட்டும் இல்லாம அந்த கட்சியின் தலைவருக்கே பிரதமர் ஆசை இருக்கிறது அப்படிங்கிறத வெளிப்படையாக பேசுறதெல்லாம் இன்னைக்கு ஒரு பெரிய சர்ச்சையாக வெடிச்சிருக்கு. அப்ப இவ்வளவு நாளா இந்த டீலிமிட்டேஷன்ல ஃபேர் டீலிமிட்டேஷன், நோ டீலிமிட்டேஷன் 2 வித்தியாசமான விவாதங்களை வச்சு உருட்டிக்கிட்டு இருந்த தாவேகா இன்னைக்கு அப்பட்டமாக பல்டி எடுத்து காங்கிரஸின் மண்டையில் கொட்டி இருக்கிறது. காங்கிரஸ் கட்சி இன்னைக்கு வந்து என்ன செய்வதுன்னு தெரியாம ஒரு குழப்ப மனநிலைக்கு போயிருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் இன்னைக்கு விஜய் அமித்ஷாவோடு கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டில் இருந்து வெளிவரக்கூடிய மிக முக்கியமான செய்தி.